மகளிர் உதவித்தொகைக்கு எழுதி கொடுத்துருந்தோம். இப்போ தான் வந்திருக்கு. முதல்வர் வந்து எங்கள் ஊரில் நிறைய ஃப்ரீ பஸ்லாம் விட்டுருக்காங்க. அதில் நாங்கள் இப்போ ஃப்ரீ பஸ்ஸில் வள்ளியூருக்கு அடிக்கடி சந்தைக்கெல்லாம் போயிட்டு வருவோம். காய்கறிலாம் எல்லாம் வாங்கிட்டு வருவோம். நல்லா இப்போ முந்திலாம் எங்கள் ஊரில் பஸ் அடிக்கடி கிடையாது. இப்போ நம்மள ஃப்ரீ பஸ்லாம் விட்டோன்னா பஸ் ஒரு 1/4 மணி நேரத்துக்கு ஒரு தடவை பஸ்லாம் வரும். நாங்கள் இளைஞர்குளத்துலேருந்து வரோம். இங்கே உரிமை தொகை வாங்கியிருக்கோம். விடியல் பஸ் விட்டுருக்காங்க. எல்லாமே பிரயோஜனமாக இருக்குது. அநேக காரியங்கள் அரசு மருத்துவமனை இன்னும் வள்ளியூர் பக்கத்தில் பெரிய அரசு மருத்துவமனை கட்டிட்டு இருக்காங்க. அது சீக்கிரமாக திறப்பலாம் சொன்னாங்க. எல்லாமே கவர்மெண்ட் கூட சலுகைகள் எல்லாமே நாங்கள் பிரயோஜனமாக இருந்துட்டு இருக்குது. நன்றி. மகளிருக்கு வந்துட்டு நாங்கள் இப்போ சுய குழு உதவி தொகையிலிருந்து வந்துட்டு இருக்குது. இப்போ மாதம் 1000 ரூபாய் எங்களுக்கு கொடுத்தாங்கன்னா அது எங்களுக்கு ஒரு உதவியாக இருக்கும். நாங்கள் சந்தோஷமாக வந்திருக்கோம். அப்புறம் பஸ் பிரயாணத்துலையும் நாங்கள் ஒரு வேளை ஒரு 20 ரூபா காசு கஷ்டப்பட்டதால உடனே எடுக்க முடியாட்டாலும் அந்த பஸ்ஸை நம்பி நம்ம தைரியமாக ஒரு இடத்துக்கு போய்க்கலாம், வந்திருக்கலாம், பக்கத்தில் டவுனுக்கு போகலாம் வரலான்ற ஒரு தைரியம் இருக்குது. அதனால சந்தோஷமா இருக்குது. ஆமாம், யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொன்னால் இப்போ எங்களுக்கெல்லாம் பேரம்பேத்திங்கெல்லாம் வருவாங்க. சரி, அந்த டைமில் பிள்ளைகள் நாங்கள் இன்னைக்கு திருமணம் பண்ணி கொடுத்தாலும் பேரம்பேத்திங்க வரும்போது எங்களுக்கு ஒரு 1000 ரூபா மாதத்துக்கு வச்சிருந்து நாங்கள் அது யூஸ்ஃபுல்லாக செலவு பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஒரு உரிமை தொகையை நாங்கள் பயன்படுத்திக்கிறோம். முதல்வருக்கு இது வரைக்கும் நடத்தியிருக்காங்க. எல்லாமே சந்தோஷமாக இருக்குது. மேலும் எங்களுடைய கிராமத்துக்கும் நாங்கள் ஒரு வேண்டுகோளாக எங்கள் ஊருக்குள்ளால இப்போ ஒரு கவர்மெண்ட் பஸ் வந்தால் கூட அது அதிகபட்சமாக எங்களுக்கு ஊருக்குள்ளே வரல. எங்கள் கிராம இளைஞர்களும் அதுக்கு பஸ் வசதி இன்னும் ஒரு வாட்டி எக்ஸ்ட்ரா நீங்கள் பார்த்து ஊருக்குள்ளே வந்து போயிருக்கீங்கன்னா 3 கிலோமீட்டர் தூரம் எங்களுக்கு டவுனுக்கு வரணும்னா சின்ன பிள்ளைகளை வச்சுட்டு நிறைய பேர் வர முடியாமல் கஷ்டப்படுறோம். அந்த பஸ் வசதியை ஏற்படுத்தி தந்துடுறது நாங்கள் விரும்புகிறோம்.